ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீரா ஹோம் டெலிவரி. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்ப்போம். கத்திரிக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 3 தக்காளி, 4 உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகாய். நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இப்போ கழுவி வச்சுருக்க கத்திரிக்காவை வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காவை நீல வாக்கில் வெட்டி அதை கடாயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணு. அப்புறம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி நேராக கட் பண்ணி அதையும் கடாயில் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தக்காளியை கட் பண்ணி அதையும் கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எண்ணெய் கத்திரிக்காவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் கத்திரிக்காயை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயம் கூட எடுத்து வெட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாயை 2 கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே அது கூட நம்ம கிள்ளி வச்சுருந்த அந்த வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்ததை நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காயோட சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி ஃபைனலி எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. அதை சூடான சாப்பாட்டில் இந்த மாதிரி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.